ஸோ அந்த மாமன்னன் படத்துல பார்த்தீங்கன்னா, வடிவேல் சாரும், அவங்களோட கட்சி ஆளுங்களும் நின்னு கார் நிறுத்தி பேசுவாங்க பார்த்தீங்களா? அந்த சீன் வந்து இந்த வியூவ பாயிண்ட் பண்ணி தான் எடுத்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எவ்ளோ மயில் இருக்கு பாருங்க. ஃபுல்லா மயில் இருக்கு. ஆளே இல்லாத ஜருகுமலையில நாங்க மட்டும். போய்க்கிட்டே இருக்கு ரூட். எண்டே இல்லாம. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நாங்க என்னோட ஹோம் டவுனுக்கு வந்திருக்கோம். அதாவது நாங்க இப்ப சேலத்துல இருக்கோம். ஸோ இப்போ இயர் எண்டுங்கிறதுனால சும்மா எங்கேயாச்சும் வெளியே போலான்னு பிளான் பண்ணோம். ஸோ திடீர்னு எங்களுக்கு ஒரு தோணுனது தான் ஜருகுமலை. எங்க வீட்ல இருந்து ரொம்ப பக்கம் எருமப்பாளையம் பைபாஸ். ஸோ அதனால நாங்க வந்து இப்போ ஜருகுமலை போயிட்டு இருக்கோம். பாருங்க, இங்க இருந்து தான் நாங்க ரைட்டை கட் ஆக போறோம். ஜருகுமலை எதுக்கு ஃபேமஸ் பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளாவே அந்த மலை வந்துட்டு அவ்வளோ ஃபேமஸா இல்லாம தான் இருந்தது. பட் இப்ப ரீசெண்டா இந்த மாமன்னன் ஷூட்டிங் எடுத்ததுல இருந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஜருகுமலையில அவ்வளவா எந்த டெவலப்மெண்ட்டும் இல்ல. மீன்ஸ் லைக் நம்ம இப்ப சுத்தி பார்க்க அளவுக்கு அவ்வளவு பிளேசஸ் ஒன்றும் கிடையாது. பட் அங்க வந்துட்டு கொஞ்சம் பேர் குடியும் இருக்காங்க. சேலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏற்காடு ஃபேமஸ், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சோ இப்ப வந்து ஜருகுமலை ஹில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஃபேமஸ் ஆயிட்டு வருது. சரி, பக்கத்துல தான் இருக்கு, நம்மளும் எப்படிதான் இருக்குன்னு போய் பார்க்கலாம் தான் இன்னைக்கு பிளான் போட்டோம். இங்க பாருங்க, இங்க சேலத்துல ஃபேமஸான ராமானுஜர் கோயில் கூட இருக்கு. சோ இதுதான் ராமானுஜர் கோயில். இந்த கோயில் கூட அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கும். போனீங்கன்னா உள்ள போனீங்கன்னா அவ்வளவு சைலண்டா ரொம்ப அமைதியா இருக்கும். இங்க பாருங்க, ஜருகுமலை தெரியுதா? சோ இப்ப அந்த அந்த மலைக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நாங்க இன்னைக்கு கார்ல தான் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ரூட் எப்படி இருக்கும், கார் ஏறுமா ஏறாதா, சோ அந்த இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அதை பத்தின அவ்வளவு ஐடியா இல்லாததுனால நாங்க பைக்லயே போலான்னு பிளான் பண்ணிட்டோம். இங்க ஒரு செக் போஸ்ட் கூட இருக்கு. ஆளே இல்லைங்க, ரொம்ப எம்டியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி இந்த ரோடு கூட அவ்வளவு இது போடாம மண் ரோட தான் இருந்திருக்கும். ஏன்னா இந்த இந்த ஜருகுமலை வந்து எங்க வீட்ல இருந்து பார்த்தா தெரியும். அங்க வந்து ரூட் மட்டும் தான் தெரியும். இந்த ரோடு இந்த சைட்ல இந்த தடுப்பெல்லாம் கட்டினது தெரியாது. பட் இப்ப நல்லா தெரியுது, விசிபிளாவே தெரியுது. சோ அந்த அளவுக்கு நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு இந்த மாமன்னன் மூவிக்கு அப்புறம். ஆளே இல்லாத ஜருகுமலையில நாங்க மட்டும்.
போயிட்டே இருக்கும் போல, போய்கிட்டே இருக்கு ரூட் எண்டே இல்லாம. அவ்வளோதான், ஜருகுமலைக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஜருகுமலையே. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் அதிகமான ரொம்ப பெரிய இடம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் ஓகே, சும்மா ஒரு 1 டேக்கு சும்மா வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இங்கே போகலாம். நம்ம இந்த வழி நேராக போயிட்டே இருந்தோம்னா நேராக போய் ஒரு வில்லேஜில் வந்துட்டு எண்ட் ஆகும். இவ்வளோ மயில் இருக்கு, ஃபுல்லா மயில் இருக்கு. அவ்வளோதாங்க, மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஜருகுமலையோட எண்டுக்கே வந்துட்டோம். அவ்வளோ ஸோ இதுக்கு மேலே ஜருகுமலை போகுமாங்கிறது தெரியல. பட் எங்கேயும் பேசிக் நீட்ஸ் எல்லாமே இருக்கு, ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இந்த டெட் எண்ட் தாங்க, இதோட ஜருகுமலை எண்டுங்க. சும்மா கிளைமேட்டுக்காக ஒரு நாள் வந்து ட்ரிப் மாதிரி போகணும் அப்படிங்கிறவங்க இது சூஸ் பண்ணலாம். இங்கே ட்ரெக்கிங் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சில யூடியூப் வீடியோஸில் பார்த்தேன், அவங்க ட்ரெக்கிங் போகிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இதுதான் ஜருகுமலை. ஸோ நாங்களே இப்போது ஜருகுமலையோட எண்டு வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். ஸோ ஜருகுமலை பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இந்த ஏற்காடு அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டை இன்னும் டெவலப் பண்ணல இவங்க. ஸோ இங்கே ஒரு கிராமம் இருக்குது, அங்கே அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 1 டே ட்ரிப்பாக ஒரு சேலத்து லோக்கலில் இருக்கவங்க சும்மா ஒரு கிளைமேட்டுக்காக வந்துட்டு போகலாம் அப்படிங்க, பைக்லேயே சும்மா ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட் தான். அதை தவிர்த்து நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணணும், ஸோ இங்கே இருந்து கிளைமேட் என்ஜாய் பண்ணணும், வியூ என்ஜாய் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கே கொண்டு வரல இன்னும் அவங்க. பட் மற்றபடி ஜருகுமலைங்கிறது ஒரு பெஸ்ட் ஸ்பாட் தான். ஒரு நல்ல வியூக்கு, ஒரு நல்ல கிளைமேட் எக்ஸ்போஷருக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஸ்பாட். சப்போஸ் நீங்கள் லோக்கலில் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க, நல்ல ஒரு டைம் பாஸாகவும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இவங்களுக்கு தேவையான விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இவங்களால இந்த மலை கிராமத்தில் என்ன பண்ண முடியுமோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு அவங்க அளவுக்கு அவங்க இதாக வாழ்றாங்க. ஆனால் நல்ல ஒரு பீஸ்ஃபுல் லைஃபுங்க. இங்கே பாருங்க, மேக்சிமம் ஒரு வீட்டுக்கு ஒரு விவசாயம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தர் அரளி செடி போட்டிருக்காங்க, ஒருத்தர் நெல் போட்டிருக்காங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாமன்னன் படத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேல் சாரும் அவங்களோட கட்சி ஆளுங்களும் நின்று கார் நிறுத்தி பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த சீன் வந்து இந்த வியூவை பாயிண்ட் பண்ணி தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் தான் அவங்க பேசிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், மொத்த சேலத்தோட வியூவும் தெரியுது. நமக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப மிஸ்டியாக இருந்தது. ஸோ கிளைமேட் நல்லா இருக்கும்னு நினச்சேன் இங்கே ஜருகுமலையில். பட் எனக்கு வந்து அவ்வளோ குளிராக தெரியல, பட் மிஸ்டியாக இருக்குது, ஃபாகியாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஃபாகியாக
ஒரு மாதிரி கூலிங்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு அவ்வளோ சில்லுன்னு தெரியல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம ஜருகுமலையை பார்த்தாச்சு. கீழே இறங்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள். ஸோ இப்போ நாங்கள் மொத்தமாகவே மேலே ஏறினது கீழே இறங்கினது பார்த்தீங்கன்னா 2 hours தான். 2 hours எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீலாகில் சந்திக்கிறோம். அண்டில் தென் பாய்.